அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி விழா எல்லா இடத்துலையும் கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு. நம்ம வீட்டிலேயே நம்ம சிறப்பான முறையில் கொலு வச்சிருக்கோம். இப்போ நவராத்திரியை பற்றிய குறிப்புகளை பார்க்கலாமா? நவராத்திரி என்பது 9 நாளும் சக்தி ரூபமாக தேவிகளை வழிபடும் நாட்களாகும். 10வது நாளான விஜயதசமி அன்று மதியத்துடன் நிறைவடையும். நவராத்திரி என்பது மகிஷாசுரனை வதம் செய்வதற்கான முப்பெரும் தேவியரும் ஒப்பெரும் தேவியாக மாறி மகிஷாசுரன் என்னும் பெருமரக்கனை வதம் செய்தார்கள். முதல் 3 நாட்கள் துர்க்கையாகவும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மியாகவும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் கொலுவில் அமர்கின்றன. துர்க்கை வீரமும் தர்மத்தை நிலைநாட்டுகிறாள். லக்ஷ்மி செல்வமும் புகழையும் நிலைநாட்டுகிறாள். சரஸ்வதி கல்வியும் ஞானமிக்கவள். நவராத்திரி என்று செய்யக்கூடாதவை பார்க்கலாமா? முதலாவது, கொலு வைப்பதற்கு முன்பே வீட்டில் ஒட்டடை மற்றும் தூய்மை செய்ய வேண்டும். கொலு வைத்த பிறகு வீட்டை தூய்மை செய்யக்கூடாது. கொலு வைத்த இடத்தில் துடைப்பம் பயன்படுத்தக்கூடாது. தூய்மையான துணிகளை வைத்து சுத்தம் செய்ய வேண்டும். கொலு வைத்த வீட்டில் ஊசியை தொடக்கூடாது. ஏனென்றால் ஊசி முனையில் தேவி தவம் செய்வதாக நம்பப்படுகிறது. நவராத்திரி 9 நாட்களும் மற்றும் விஜயதசமி என்றும் அசைவ உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. கொலு வைத்த பின்பு நகம் முடி வெட்டுதல் கூடாது. பெண்கள் பாரம்பரிய உடையான பட்டு பாவாடை மற்றும் புடவைகளை வைத்து தேவியின் பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். இன்னும் பல குறிப்புகளை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நவராத்திரியை பற்றியான இன்ட்ரெஸ்டிங் நியூஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.